பேஷண்ட் வீட்டு அட்ரஸ்லாம் கொடுக்க முடியாது சார். மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிருக்கேன். அவர் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா என் வேலை போயிடும் சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அண்ணே வணக்கண்ணே. அண்ணா மாமா நான் பத்திரி பேசுறேன். மாமா அர்ஜென்ட்டா ஒரு ஆட்டோ நம்பர் ட்ரேஸ் பண்ணு மாமா. ரொம்ப அர்ஜென்ட் மாமா. மாமா தலை போற மேட்ரு ப்ளீஸ். ஐயோ உங்க ஆட்டோ சொல்ற மாதிரி 2000 மாமா ப்ளீஸ் மாமா. TN 02 AL 5589. என்னண்ணா சொன்னேன்? அண்ணே இங்கே ஒரு ஆட்டோக்கார் இருப்பாரு. யாருப்பா? நாங்கள் 8 பேர் இருக்கோம். போன வாரம் ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சு. ஒரு பொண்ணு கூட செத்து போச்சு. ஆட்டோ நம்பர் 55 89. நம்ம பச்சையை கேட்குறாங்கப்பா. சுமாரா அந்த ஆட்டோல தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அவர் பேரு பச்சை. வாய் முடுங்கடா. பாருப்பா, அவர் பேர் அடைக்கலம். அந்த டீ கடை தான் உட்காந்துருப்பாரு, போய் பாருங்க. எதுக்கு ஃபாலோ பண்ற? அண்ணே என்ன ஞாபகம் இருக்கா? தெரியல. அண்ணே நீங்க தானே எனக்கு அந்த ஆக்சிடென்ட் பொண்ணை வண்டியில கூட்டிட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சா தலைவலி. போலீஸ்கார டெய்லி வந்து இந்த காரா அந்த காரான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு உயிர் எடுக்கிறான். அண்ணா அந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ் தெரியுமா? தெரியாது. என்னது? இதை வாங்கிட்டு கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்கண்ணா. டேய் போட. ஆட்டோக்காரனை இடைச்சவனா? காசு நீட்டுற? நமக்கு 500 போதும் ஒரு நாளைக்கு. அதை நான் சம்பாரிச்சுக்கிறேன். முதல்ல இடத்த காலி பண்ணு. போ. நான் சார் நான் மனுஷங்க தப்பு தானே. என்ன பண்ணவும் தெரியாம பண்ணிட்டான். டேய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளால காசு நீட்டுறீங்க. நீ என்ன 1000 நோட்டை நீட்டுற? அந்த பொண்ணு அப்பா வந்து 10000 கட்ட நீட்டுறான். நாங்க பிச்சைக்காரனா? அவர் எதுக்கு காசு கொடுத்தாரு? அந்த ஆளுக்கு பேய் பிடிச்சி போச்சு. அவன் பொண்ணை கொண்டவனை கண்டுபிடிக்கணுமா? காலங்காத்தால 6 மணிக்கு வந்து என்ன காரு என்ன கலரு என்ன நம்பர்னு போலீஸ்கார மாதிரியே கேள்வி கேட்டு தாலி அறுப்பான். 2 நாளா ஆளை காணும். இப்போ நீ வந்துட்ட. நான் ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா. என்ன துட்டு வேலையா? காலை பிடிக்கிற? ப்ளீஸ்ண்ணா அவர் அட்ரஸ் சொல்லுங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ் நான் சொல்லணும். திருச்சூலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி. அந்த ஆளு தான். நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. போங்க. அண்ணே இந்த ஐஸ் ஃபேக்டரி ஓனர் இல்லையா? எதுக்குடா இவ்வளவு தூரம் வந்த? சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கா? என்னடா பண்ண சொல்ற? அந்த ஆளு மைண்ட் கிடக்குறாரு. இந்த பொண்ணுக்கு சமாதி கட்டுறாங்க. அந்த பொண்ணை போச்சிருக்காங்கடா. அதனால அதனால உன் வீட்டுல இருக்கா? அந்த பொண்ணை எரிச்சிருந்தா உனக்கு எதுவும் நடந்திருக்காது. இப்போ என்னடா பண்ண முடியும்? அந்த பொண்ணை வெளியெடுத்து எரிக்கணும். அது தப்புடா. அவங்க அப்பா பண்ணதானே தப்பு. பணத்தை பப்ளிக் செமிட்டரியில் தானே புதைக்கணும். அதானே ரூல். டேய் நமக்கு தான்டா அது போனோம். அந்த மனுஷன் பெத்த மகடா. அந்த பொண்ணு முகத்தை பாத்தீங்களாடா? ஹாஸ்பிட்டல்ல படுத்துருக்க உங்க அம்மா முகத்தை பாத்தியா?
மேனிட்ரால் 100 ml கொடுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் நத்திங் டு வரி, ஷில் பி ஆல் ரைட் இன் 2 days. எப்போ டிஸ்சார்ஜ் டாக்டர்? 3 daysல. யார் நீங்க? சித்தார்த் ஃப்ரெண்டு டாக்டர். இவ்வளோ கூட்டம் வேணாங்க. இந்த அம்மாவோட சந்தனமத்தெல்லாம் வெளில அனுப்புங்க. ஓகே டாக்டர். கொஞ்சம் ப்ளீஸ் வெளியேறுங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் 3 நாளில் நம்ம எதாவது பண்ணி ஆகணும்டா. இன்னைக்கு நைட்டோட அந்த பேய் வீட்டை காலி பண்ணிடும். வா. சித்தார்த், நாளைக்கு காலையில் வரைக்கும் கதவு திறந்து வைக்க சொன்னாங்க. நான் வேணா மகேஷ் அப்பாவை காரிடார்லயே படுத்துக்க சொல்றேன். கொஞ்ச நேரம் வானத்தை அப்படியே உத்து பாருங்க. என்ன பிளாட்டோ? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். பட் நான் இன்னும் சாப்பிடலையே. ஒரு 500 rupees கொடுங்க. ப்ரோ, மண்டை காஞ்சி படுத்திருக்கோம். பேசாம ஒரு தனி ஒருவனுக்கு உணவு வாட்ல இருந்து தள்ளி விட்டுருவோம் ஓடுற. என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? ஏய், அதான் சார் சொல்லியிருக்காருல, லைஃப்பில் ஃபெயிலியர்லாம் சகஜம்தான்னு. என்ன சார் பண்ண போறீங்க? என்ன சார் பண்ண போறீங்க இதை வச்சு? திருட போகிறேன். சார், திருடுறது தப்பு இல்லையா? கூட்டம் விட திருடினா தானே தப்பு. One, two, three.
ஆ, 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 ஆ.